வணக்கம் நண்பர்களே, என் பேர் சுபாஷினி. எனக்கு 22 வயதாகின்றது. நான் கல்லூரி படிப்பை முடித்து வீட்டில் இருந்தேன். எனது அப்பா சூப்பர் மார்க்கெட் வைத்து நடத்தி வருகின்றார். எனது அம்மா வீட்டை பார்த்து கொள்வார். பக்கத்து ஊரை சேர்ந்தவர் ராமமூர்த்தி. அவர் பிரபல தொழிலதிபராக இருந்தார். அவருக்கு ஒரு மகன் உள்ளான். அவன் பேர் அரவிந்தன். அவன் அந்த கம்பெனியை வழிநடத்தி வருகின்றான். இப்படியே போக ஒரு நாள் எனது அப்பா எனக்கு திருமணம் செய்ய முடிவெடுத்து புரோக்கரிடம் எனது ஃபோட்டோவை கொடுத்து மாப்பிள்ளை இருந்தால் பாருங்கள் என்று சொன்னார். உடனே புரோக்கரும் ஒரு மாப்பிள்ளை காட்டி, இவர்கள் மிக வசதியான குடும்பம், இந்த சம்பந்தம் முடிந்தால் உங்கள் மகள் வசதியாக வாழ்வாள் என்று சொல்ல, எனது அப்பாவுக்கும் அந்த சம்பந்தம் பிடித்து போய் மாப்பிள்ளை வீட்டாரை வர சொன்னார். மாப்பிள்ளை வீட்டில் சுபாஷினியை பார்த்தவுடன் மாப்பிள்ளைக்கும் அவர்கள் வீட்டிலும் பிடித்து போனது. ராமமூர்த்திக்கும் அவளை மிகவும் பிடித்து போனது. 2 மாதத்தில் திருமணமும் முடிந்தது. இருவரும் சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தி வந்தனர். அவர்களுக்கு 3 வருடங்கள் ஆகியும் குழந்தை பிறக்கவில்லை. ஒரு நாள் காலையில் சரவணன் எப்பவும் போல வேலைக்கு கிளம்பினான். அப்பொழுது சரவணனின் அம்மா, சரவணன், உனக்கு திருமணமாகி 3 வருடம் ஆகின்றது. எனக்கும் பேரன் பேத்தியை கொஞ்ச வேண்டும், என் கையில் தூக்க வேண்டும் என்று ஆசையாக உள்ளது. நாங்களும் தாத்தா பாட்டி ஆக வேண்டும், குழந்தையை தூக்கி கொஞ்ச வேண்டும் என்று ஆசை இருக்காதா? அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்திலும் மற்றும் கடைக்கு போகும்போதெல்லாம் ஏதேனும் விசேஷம் இல்லையா என எங்களிடம் கேட்கிறார்கள். அவர்களுக்கு நான் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் தவிக்கின்றேன். என்னால் ரொம்ப நாள் காத்து கொள்ள முடியாது. எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ வேண்டும். அதை நான் பார்த்து விட்டு தான் கண்ணை மூடுவேன் என்றார். உடனே சுபாஷினியும் சரவணனும் கிளம்பி மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரிடம் ஆலோசனை கேட்டபொழுது சரவணனுக்கு குழந்தை பிறக்காது என்று மருத்துவர் கூறினார். இதை கேட்டு இருவரும் மனம் உடைந்து போனார்கள். சுபாஷினி அழுது கொண்டே வீட்டிற்கு வந்தாள். சரவணன் அவளை வீட்டு வாசலிலேயே விட்டுவிட்டு, சரி, நீ வீட்டில் இரு, நான் வேலைக்கு சென்று வருகின்றேன் என்று கிளம்பிவிட்டான். சுபாஷினியும் வீட்டு வாசலில் நுழைய அவருடைய மாமனார் சுபாஷினி உடைய அப்பாவிடம், சம்மந்தி, எந்த குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் அவர்களுக்கு பெயர் கூட முடிவு செய்து வைத்திருக்கின்றேன் என்று சந்தோஷமாக பேசி கொண்டிருந்தார். இதை கேட்டவுடன் சுபாஷினிக்கு கண்ணீர் மழை பொழிந்தது. உடனே அழுது கொண்டே அவளுடைய அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டாள். இதை பார்த்த மாமனார் அவருடைய கதவை தட்டி, சுபாஷினி, கதவை திற, உனக்கு என்ன ஆச்சு என்று கேட்டார். இனிமேல் நான் எப்படி இந்த வீட்டில் இருப்பேன் மாமா என்று கதறி அழுதாள். மாமனார் உடனே, நீ முதலில் கதவை திற என்று சொன்னார். சுபாஷினியும் கதவை திறக்க மறுத்து அழுது கொண்டே தவறான முடிவு எடுக்க சேலையை எடுத்தார். உடனே மாமனார் ராமமூர்த்தி கதவை உடைத்து உள்ளே வந்து, ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடிவு எடுத்தாய்? என்ன ஆச்சு உனக்கு என்று கேட்க, உடனே அவருடைய பையில் இருக்கும் அந்த ரிப்போர்ட்டை எடுத்து மாமனாரிடம் காமித்து, சரவணன் அப்பா ஆக முடியாது என ரிப்போர்ட்டு வந்திருக்கின்றது. இதை கேட்டு ராமமூர்த்தி அதிர்ச்சி அடைந்தார். சுபாஷினி, சரவணனுடைய உடம்பு மிகவும் பலவீனமாக உள்ளது. அதை குணப்படுத்துவது மிகவும் கடினம் என்பதால் குழந்தை பிறக்காது என்று டாக்டர் கூறிவிட்டார் என்றாள். இதுவரை நானும் சரவணனும் தனிமையில் இருந்ததே இல்லை. நான் அவருக்கு பக்கத்தில் போகும்போதெல்லாம் என்னை அவர் கண்டுகொள்ளாமல் தூங்கிவிடுவார். எனக்கு அப்போவே அவர் மேல் சந்தேகமாக இருந்தது என்று அழுகையுடன் கூறினார். எங்கள் வீட்டில் கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன்? என்னால் அம்மா ஆக முடியாது என்று சொல்லட்டுமா? அவர்களுக்கு அடுத்த தலைமுறை கிடையாது என்று சொல்லவா என்று மனம் உடைந்து போனாள். ராமமூர்த்தியும் உடனே, கவலைப்படாத, நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக ஒரு வாரிசு வரும் என்று கூறினார். எப்படி என்று சுபாஷினி கேட்க, நான் உனக்கு வாரிசை தருகின்றேன் என்று ராமமூர்த்தி சொல்ல சுபாஷினி அதிர்ச்சி அடைந்தாள். ராமமூர்த்திக்கு ஏற்கனவே அவள் மேல் தவறான எண்ணமும் அவளை தவறாக பார்ப்பது என இருந்தார். இப்பொழுது அதை பயன்படுத்தி கொள்ள அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது என்ற மனதில் யோசித்து கொண்டு இதை பற்றி பேசினார். இது தவறு, உங்கள் மகனுக்கு அத்தைக்கும் நான் செய்யும் துரோகம் என்று சுபாஷினி சொல்ல, நீ யோசித்து பார், குழந்தை இல்லாமல் வெளியில் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று என அவள் மனதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி ராமமூர்த்தி தன் ஆசைக்கு ஒத்துழைக்கும்படி கூறினார். சுபாஷினியும் வேறு வழி இன்றி ஒப்புக்கொண்டாள். இப்படியே சரவணன் வேலைக்கு சென்றவுடன் இருவரும் தனிமையில் இருக்க ஆரம்பித்தனர். ஒரு நாள் சுபாஷினுடைய மாமியார் இருவரும் ஒரே கட்டிலில் அதிர்ச்சி அடைந்தார். உடனே அங்கே சென்று சுபாஷினியை கூப்பிட்டு, எனக்கும் என் பிள்ளைக்கும் துரோகம் செய்ய மனசு வந்தது என்று திட்டினார். சுபாஷினியும் நடந்தது அனைத்தையும் கூறினார். இதை கேட்டவுடன் சுபாஷினியுடைய மாமியார்,
இதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதை என் மகன் தெரிந்து கொண்டால் அவன் நிலைமை என்ன ஆகும்? ஒரு முறையாவது நீ அவனை பற்றி யோசித்தாயா என்று கேட்டார். சரி, நடந்ததை விடுங்கள், இது அரவிந்துக்கு தெரியக்கூடாது என்று மாமியார் கூறினார். பின்பு 7 நாட்கள் கழித்து அரவிந்தன் எப்பொழுதும் போல வேலைக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்ப அரவிந்தனுடைய அறையில் இருந்து தனது அப்பா வருவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தான். கட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த தனது மனைவியை எழுப்புவதற்காக என்றாள். உடனே அவனுடைய அம்மா இங்கே வந்து சரவணா என்று கூப்பிட்டு, நானும் உன்னுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்தேன், உன்னால் அப்பாவாக முடியாது என்று கலங்கியபடி தன் மகனிடம் கூறினாள். இதை உன்னால் தாங்கிக்க முடியாது என்று எனக்கு தெரியும். ஆனால் நமக்கு வேறு வழியும் கிடையாது. உனக்கு தெரியும் நம் சொந்தத்தை பற்றி. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டால் நம் முகத்திற்கு நேராக ஒன்றுக்கும் நாளாக பேசுவாங்க. நம் மானம் போய்விடும். இந்த விஷயம் நம்முடன் முடிந்து விடாது. சுபாஷினியையும் ரொம்ப பாதிக்கும். போகிற இடத்துல அவளையும் கிண்டல் செய்வார்கள். இந்த அவமானம் நமக்கு தேவையா என்றார். சரவணன் உடனே அப்பாவையும் சுபாஷினியையும் ஒரே அறையில் பார்த்துவிட்டு, எப்படி என் மனம் ஒத்துக்கொள்ளும்? இதை பார்த்து நான் உயிரோடு இருக்க வேண்டுமா என்று கூற, சரவணன், உன்னுடைய அம்மா கவலைப்படாதே, ஆண்டவன் ஒரு வழி வைத்திருப்பான். ஆனால் உன்னுடைய வழியை எப்படி தீர்மானிக்கின்றான் என்று கணிக்க முடியவில்லை. கவலைப்படாதே, நீ மிகவும் நல்லவன். யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லை. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஆண்டவன் எல்லாத்துக்கும் எல்லா சந்தோஷத்தையும் அளித்து கொடுத்தது இல்லை. வாழ்க்கை என்பது இது மட்டும் இல்லை. இது இன்னும் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுத்தரும். அதோடு இந்த விஷயம் யாருக்கும் வெளியில் தெரியக்கூடாது. உன்னை கெஞ்சி கேட்டுக்கொள்கின்றேன். அப்புறம் நம் குடும்ப கௌரவமே போய்விடும். இதை விட்டால் வேறு வழியும் இல்லை. வேறு என்ன செய்வது? நீயே சொல் என்று கேட்க, சரவணன் ஏதும் பதில் சொல்லாமல் தனது அறையை விட்டு வெளியே சென்றான். சுபாஷினியும் பக்கத்தில் வந்து நின்றாள். மாமியார் சுபாஷினியிடம், நமக்கு இது மிகப்பெரிய சோதனைதான். நம் குடும்பத்துக்கு வாரிசு என்று ஒன்று வேண்டும் என்று கூறிவிட்டு சென்றனர். இப்படியே இருவரும் தனிமையில் இருக்க நாட்கள் செல்ல செல்ல மாமனாரை சுபாஷினிக்கு மிகவும் பிடித்து போனது. அவரை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டாள். இப்படியே நாட்கள் போக ஒரு நாள் சுபாஷினியுடைய மாமா பையன் வேலை விஷயமாக பக்கத்து ஊருக்கு வர சுபாஷினியை பார்த்துவிட்டு செல்லலாம் என அவள் வீட்டுக்கு சென்றான். அப்பொழுது சுபாஷினி, சரவணன், அவளுடைய மாமனார் ராமமூர்த்தி என எல்லோரும் வீட்டில் இருந்தனர். அவன் பேர் கோகுல். அவன் சுபாஷினியிடம் நலம் விசாரித்து விட்டு, சரி, நான் பக்கத்தில் ஏதாவது ரூம் எடுத்து தங்கி கொள்கின்றேன் என்று கிளம்ப, ராமமூர்த்தி, நீ எங்களுடைய சொந்தம் தானே, நீ வெளியில் தங்கலாமா, இந்த வீட்டிலேயே தங்கிக்கொள் என்று கூறினார். கோகுலும் அன்று இரவு அங்கேயே தங்கினார். ராமமூர்த்தி சுபாஷினி அழைப்பு சென்று இருவரும் தனிமையில் இருப்பதை பார்த்த கோகுல் அதிர்ச்சி அடைந்தான். பின் அவன் செல்போனை எடுத்து அவர்களை கேமரா எடுத்து வைத்து கொண்டான். மறுநாள் சுபாஷினியை பார்த்து அந்த வீடியோவை காண்பித்து அவளிடம் தானும் உன்னுடன் இருக்க வேண்டும் என்று மிரட்டினான். கோபப்பட்ட சுபாஷினி உடனே தனது மாமனரிடம் போய் கோகுல் செய்ததை சொல்ல, இருவரும் அவனை கொலை செய்ய முடிவு எடுத்து மது பாட்டிலில் கொஞ்சம் விஷத்தை கலந்து அவனை குடிக்க வைத்தார்கள். அவனும் அதை குடித்து விட்டு உயிரிழந்தான். சுபாஷினிக்கு தன் கணவனுடன் வாழ விருப்பமில்லாததால் கோகுல் இறந்ததற்காக பழியை சரவணன் மேல் தூக்கி போட்டு விடலாம் என்று இருவரும் பேசி கொண்டிருந்தனர். மறுநாள் போலீஸ் வீட்டுக்கு வந்து சரவணன் கைது செய்தது. இதை தாங்க முடியாமல் சரவணனுடைய அம்மா, என் பையன் அது போன்ற ஆள் கிடையாது, இப்படியெல்லாம் பண்ண மாட்டான் என்று கெஞ்ச, போலீஸ் மெதுவாய் எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் பேசி கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். மறுநாள் சுபாஷினியும் ராமமூர்த்தியும், என் கணவனை பழி போட்டு சிறைக்கு அனுப்பி விட்டோம், நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சுபாஷினி கூப்பிட்டாள். அது என்னால் முடியாது, உன் அத்தை இருக்கின்றார், அவளை மீறி நான் அது எதுவும் பண்ண முடியாது என்று கூறினார். சுபாஷினியும், என்னை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் உங்களுடைய அனைத்து சொத்தையும் என் பேரில் எழுதி வையுங்கள் என்று கேட்க, இதை ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருந்த அத்தை அவர்கள் பேசியது எல்லாத்தையும் வீடியோவாக எடுத்தார். அவர்களுக்கு தெரியாமல் வீடியோவை கொண்டு போய் போலீசிடம் காண்பித்து, என் மகன் எந்த தவறும் செய்யவில்லை என்று கூறி போலீஸை வீட்டிற்கு அழைத்து சென்றனர். பின்பு மாமனார் மற்றும் மருமகள் சுபாஷினியை போலீஸில் அந்த வீடியோவை காண்பித்து இருவரும் நான் குற்றவாளிகள் என்று கைது செய்து சிறையில் அடைத்தனர். தவறு என்பது சுபாஷினி மேல் மட்டும் கிடையாது. வீட்டிற்கு வாரிசு வேண்டுமென்றால் எவ்வளவோ குழந்தைகள் ஆதரவு இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் நினைத்திருந்தால் கஷ்டப்படும் குழந்தைக்கு நல்ல வாழ்க்கை கிடைத்திருக்கும்.
வாரிசு வேண்டும் என்பதற்காக குடும்பத்தில் உள்ளவர்களே இது போன்ற விஷயங்களை செய்து கலாச்சாரத்தை சீரழிக்கிறார்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே, இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.